ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லண்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மக்கள் வந்து சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திரிப்பாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பிள்ளைங்களை வந்து நம்ம டக்குன்னெல்லாம் தொட்டு பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. டச் பண்ணி பேசக்கூடாது, டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஊரில் அப்படி இல்லை. நமக்கு புது பிள்ளைங்களா இருந்தாலும் பிள்ளைங்க அப்படின்னு வரும்போது நம்ம தொட்டு பேசணும், இல்லை கையை பிடிப்போம், இல்லை இங்கே ஷோல்டரை தட்டி பிடிச்சி பேசுவோம் இல்லையா. கொஞ்சம் அன்பா அந்த மாதிரி பேசும்போது வைக்கணும். தொட்டு பேசுவோம், அன்பா போய் பேசணுன்ற அதுக்கு வேலைக்காகாது. அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காஃபி டீ எடுக்கலைன்னா பொழுதே போகாது இல்லையா. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துருக்கும், அந்த நாளே ஒரு மாதிரி ஆகிடும். ஒரு நாள் ஒரு நேரம் காஃபி டீயை மிஸ் பண்ணிட்டா முடியாது. அதுவும் காலையில் வந்து ரொம்ப பேர் அடிக்ட் நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே காஃபி டீக்கு வந்து டிமாண்ட் கிடையாது அவ்வளோவா. இங்கே வந்து பியர்ட், ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி காலையில் எடுத்துகிட்டு, காலையிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோட் சைடு எல்லா கஃபேலையும் ஆட்கள் வெளியில் மழை தூரலோடு உட்காந்து அந்த பியர்ட், அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா அவங்களுக்கு அன்னைக்குள்ள பொழுது போகவே போகாது. அப்போ காஃபி எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. காஃபி எடுக்கிறவங்க இருக்காங்க. ஒரு காஃபியை வாங்கிட்டு 3 மணி நேரம் 6 மணி நேரம் கடலை போடுறவங்களும் இருக்காங்க. அது நம்ம ஊர்லேயே இருக்குது. நம்ம இந்த என்ன சொல்ற காஃபி பெஞ்ச் இருக்கு இல்லையா, காலையில் போய் டீ கடையில் உட்காந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இங்கே இருக்குது. இங்கே வந்து மினிமம் ஒரு காஃபி, அதாவது இப்போ நம்ம சரவண பவன் நார்மலாக அந்த மாதிரி காஃபி கடைக்கு போனீங்கன்னா நமக்கு 1.5, அதாவது 150 ரூபாய் 175 ரூபாய்க்கு ஒரு சாதாரண காஃபி கிடைக்கும். அது நம்ம இந்தியன் ஷாப்ஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா. இதுவே நம்ம இங்கே லண்டனில் உள்ள சாதா காஃபி ஷாப் அப்படின்னு போனீங்கன்னா மினிமம் 350 ருபீஸ்க்கு சாதா காஃபி சாதா கிடைக்கும். இவங்க வந்து டீ அதிகமாக எடுக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து காஃபி தான். காஃபிலே கேப்பச்சினோ, அப்புறம் வந்து எக்ஸ்பிரஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் போக போக 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் அந்த காஃபி வந்து செல் பண்ணுவாங்க. ரோட் சைடில் காலையிலே நம்ம பார்த்தீங்கன்னா அதிக பேர் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து நம்ம நிறைய ஸ்பைசி ஃபுட் எடுப்போம். ஸ்பைசி இல்லைன்னா நமக்கு அது பொழுது போகாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஸ்பைசி ஃபுட் ரொம்ப எடுக்கவே மாட்டாங்க. ஈவன் அவங்க ரைஸ் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி தான். இப்போ நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், இல்லை பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸே கொடுத்து விட முடியாது. ஏன்னா எங்களவங்க யாருமே ரைஸ் கொண்டு வர மாட்டாங்க. ரைஸ் அவங்க டிஃபன் பாக்ஸில் இருக்காது. எல்லாம் பிரெட் சாண்ட்விச், ரெடிமேட் க்ராய்சன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈட் அந்த ஒரு மெத்தடில் தான் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்து விடுவாங்க. நமக்கு வந்து மிக்ஸ்டு ரைஸ், லெமன் ரைஸ் இந்த மாதிரி ரைஸ் கொஞ்சமாச்சும் ஃபஸ்ட்டு மெயின் கோர்ஸ் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸோ ஸ்நாக்ஸோ இப்படி வச்சு விடுவோம். ஆனால் அவங்களுக்கு மற்றதெல்லாம் தான் மெயினாக இருக்கும், ரைஸ்ன்றது இருக்காது. ஸோ நம்ம பிள்ளைங்களை கொண்டு போகும்போது நான் மட்டும் ரைஸ் கொண்டு போகிறேன் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால இவங்களுமே ரைஸை கட் டவுன் பண்ணிடுறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அது கார்ப்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரைஸ் கொடுக்குறோம். ஸோ கட்டாயம் நான்லாம் கொடுத்து விட்டுருவேன். ரைஸ் கொஞ்சம் கொடுத்து விடுவேன், மற்றதெல்லாம் அப்படி வேற வேற கொடுத்து விடுவோம். ஆனால் இங்கே வந்து ரைஸ் பிள்ளைங்க யாருமே கொண்டு வந்து பழக்கமே இருக்காது. மேபி 1 or 2. அதுவும் அவங்க ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கெச்சப் இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டியாக அப்படி தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஸ்பைசி ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா நம்ம ஃபுட்டை வந்து விரும்புகிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்படி அவங்க வந்தாலும் ஸ்பைஸ் இல்லாமல் தான் அந்த இதை செய்யணும். சாப்பிடவும் மாட்டாங்க. ஸ்பைஸ் இல்லாமல் செஞ்சால் கூட மேக்ஸிமம் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிப்ஸ், நக்கெட்ஸ், பர்கர் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா அதில் ஸ்பைஸே இருக்காது. அந்த மாதிரி தான் இவங்க வந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த ஹெட்டேக் நமக்கு கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம ஊர்லேருந்து யாராவது வந்தால் பாயசம் செய்யணும், ரைஸ் வைக்கணும், சிக்கன் கறி வைக்கணும், பிரியாணி வைக்கணும், நம்ம ஒரு பெரிய மெனு போட்டுருவோம். இங்கே வந்து ஸ்பைஸ் ஃபுட் எடுக்க மாட்டாங்க அதிகமாக. ஸோ நம்ம வந்து நிறைய ஸ்பைஸ் ஃபுட் எடுப்போம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பஞ்சுவாலிட்டியில் மீறவே மாட்டாங்க. டியூட்டிக்கு போகிறவங்களா இருக்கட்டும், காலையில் பிள்ளைங்களை கொண்டு விடுறதா இருக்கட்டும், எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருக்கட்டும், பஞ்சுவாலிட்டி டைமை ரொம்ப கீப் அப் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா, இன்டர்வியூக்கு உங்களுக்கு வந்து 8 மணிக்கு இன்டர்வியூ அப்படின்னா நீங்கள் வந்து 7:40 7:45 அங்கே இருக்கிற மாதிரி பார்க்கணும். கட்டாயம் அதை எதிர்பார்ப்பாங்க. அதை நோட் பண்ணவும் செய்வாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இருக்கணும். அதுக்காக 30 மினிட்ஸ் முன்னாடி போனீங்கன்னா வெளியில் விரட்டி விட்டுருவாங்க. நான் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு கொஞ்சம் 30 மினிட்ஸ் முன்னாடி போயிட்டேன். அப்போ வந்து அவங்க உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வாங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க. ஸோ வெளியில் போயிட்டு அடுத்த ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்தேன். ஸோ ஆனால் அவங்க கொடுக்குற டைம்லேருந்து 10 மினிட்ஸ் பிஃபோர் கம்பல்சரி நம்ம இருக்கணும். அந்த ரிசப்ஷனில் போய் நம்மளோட ஃபைலை ஹேண்ட் ஓவர் பண்ணணும், நான் வந்திருக்கேன்னு சொல்லணும், வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் இருக்கணும். அதே நேரம் அதெல்லாம் அவங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பஞ்சுவாலிட்டி அப்படின்றது அவங்க வந்து ஆஃபீஸுன்னு மட்டும் இல்லை எல்லா விஷயங்கள்லுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரவே இல்லை. நம்மளும் ஃபாலோ பண்ணோம். ஆனால் நமக்கு பஸ் லேட் ஆயிடுச்சு, ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு, இன்டர்வியூக்கும் ஓடுவோம். சில நேரம் இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு நிறைய நடக்கும். ஆனால் ஓரளவுக்கு அப்படி மேனேஜ் பண்ணி போயிடுவோம். இங்கே வந்து அதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்றத நான் சொல்ல வரேன். அது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப இப்போ ஒரு சேலரி வருது, ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப டென்ஸ்ட் ஆயிடுவோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, சேலரி வந்துச்சா, இதுக்கு கட்டணுமே, டியூ கட்டணும், இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும், அந்த லோன் இந்த லோன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஸ்டா தான் வந்து திங்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவோம். பட் இந்த பீப்புள் எப்படின்னா எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும், எந்த ஒரு டஃப் சுச்சுவேஷனா இருந்தாலும், ஹாப்பி மூடா இருந்தாலும் எதையுமே கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ற விஷயத்த நான் இவங்கள்ட்ட தான் பாக்குறேன். சரி இப்படி இருப்பாங்களா, நமக்கு வந்து கோல்டு வாங்கணும் சிலருக்கு இருக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு இருக்கும், அதுக்காக அவங்களுக்கு இல்லை அப்படின்றதுல எல்லாருக்குமே வீடு வாங்கணும் அப்படின்றதுல இங்க வந்து நமக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, இன்னொன்று வீட்டு வாடகை அதிகமா இருக்கிறதுனால எல்லாரும் விரும்புற மாதிரி உங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் இருக்கு. ஆனா நம்மள மாதிரி கோல்டு சேர்க்கணும், இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. அதே நம்ம ஒரு டென்ஷனா தான் ஹேண்டில் பண்ணும். இவங்க வந்து ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட அதை பார்க்க முடியுது. அது இப்படி இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளே கேட்டு, ஓ இப்படியெல்லாம் பீப்புள் இருப்பாங்களா அப்படின்னு பிரமிக்கிற அளவுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நானே இங்கே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயங்களும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இங்கே. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிக்காயிட்டாலும் ஆகலைனாலும் ஒரு சின்ன தொண்டை வலி, சின்ன இருமல் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம உடனே ஹாட் வாட்டருக்கு போயிடுவோம், வார்மாக ஃபுட்டு கொடுப்போம், வார்மாக வாட்டர் கொடுப்போம், சில்ல ஐட்டம் எடுக்கவே விட மாட்டோம். இங்கே என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ -, டிகிரியில போயிட்டு இருக்கும், மழை கொட்டும். இங்க வந்து மழை இருக்குதோ இல்லையோ, வெதர் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பேட் கண்டிஷனா இருந்தா கூட ஜூஸ் எடுத்தாலும் எது எடுத்தாலும் சில்லுன்னு தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த வெதர் வந்து பழகிடுது. நமக்கு வந்து கட்டாயமா ஊர்ல இருந்து வர்றவங்க அதுக்குள்ள ப்ரிகாஷனோட சில மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துதான் வந்து இங்க வந்து தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்த புதுசுல ரொம்ப சஃபர் ஆனேன். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சிக்காகி ஒரு 4-5 மாசம் எடுத்துச்சு. ஏன்னா இங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப லோ, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வரவங்க வந்து பேசிக்காக அந்த மெடிசன் கொண்டு வந்துட்டா கொஞ்சம் நமக்கு நம்ம தாக்கு பிடிக்கலாம், இல்லை வந்து ப்ரிகாஷன் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன ஆரம்பம் வரும்போதே. ஏன்னா அது இங்கே வந்து ரொம்ப ரொம்ப புவர் இதாக இருக்கும். நமக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது கூட நம்ம தாக்கு பிடிக்காம உடனே அது ஆம்புலன்ஸ் புக் பண்ணி எமர்ஜென்சியாக கொண்டு போயிட்டாதான் சிலப்போ நமக்கு ட்ரீட்மெண்ட் வாய்ப்பு கிடைக்குமே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. அந்த விஷயத்தில் இவங்க வந்து பச்சை தண்ணியும் குடிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சிக்காயிட்டா கூட பச்சை தண்ணி குடிச்சா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி, ஏன்னா நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கோம். ஸோ அதனால நமக்கு அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து கொஞ்சம் மாறுபாடாக தான் இருப்பாங்க. பழகிற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க. நம்ம ஒரு இந்தியன்ஸை பார்த்தா அப்படியே பார்த்துட்டு இப்படி போயிடுவோம், ஒரு ஹாய் ஹலோ கூட சொல்ல மாட்டோம். அது நம்ம ஊர் வழக்கம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பார்த்துட்டு, ஏன்னா நமக்கு அவங்கள தெரியாது இவங்கள தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் சிரிக்க மாட்டோம், இப்படி பார்த்துட்டு போயிடுவோம். அதே ஒரு தெரியாத ஒரு முகம் இங்கிலாந்து பீப்புள் வந்தாங்கன்னா ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சிரிச்சிருவாங்க. அவங்களுக்கு எப்படின்னா தெரியாத பீப்புளா இருந்தாலும் நம்மளை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுப்பாங்க. அப்ப நம்ம திருப்பி ஒரு ஸ்மைல் கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும், கொடுப்போம். ஹாயா அப்படிம்பாங்க, ஹாய் அப்படின்னு சொல்லுவோம். அது தெரிஞ்ச பீப்புள் தான் கொடுக்கணும் நீங்க அவசியம் கிடையாது, கொடுப்பாங்க. இன்னும் ஒண்ணு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லண்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் அதை பாக்குறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இப்ப வந்து நான் சிலர் நம்ம தெரியாம இடிச்சிருவோம், காலில் சவுட்டிடும், சாரி, சிலர்கிட்ட வந்து நம்ம சாரி சொல்லிடுவோம், இல்லைன்னா மேக்சிமம் நம்ம அதை சொல்ல தவறிடுவோம். ஆனால் இங்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி 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 அப்படின்றத ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சாரி சொல்ற மாதிரி எல்லாமே அந்த பழக்கம் வந்து இங்க வந்து நம்ம பழகுற மாதிரி ஆயிடுது. இன்னொன்னு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் 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 அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு சாரி தேங்க்ஸ் அப்படின்ற வந்து இங்க வந்துதான் நம்ம எப்பெல்லாம் சொல்லணும் அவ்வளவு தடவை நம்ம சொல்லுவோம், அடிக்கடி சொல்ற மாதிரி இருக்கும். இந்த கண்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பழகிட்டது. இப்ப நம்ம இடிச்சிட்டோம் தெரியாம பண்ணிடுச்சு, நம்ம சாரின்னு ஒருத்தட்டு சொல்லதான் செய்வோம். பட் நிறைய பேர் நிறைய நேரத்துல நம்ம அதை மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயத்த பார்க்கும்போது இங்க மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் சாரி அண்ட் தேங்க்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் டெய்லி லைஃப்ல. ஸோ அது வந்து இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த விஷயத்த நான் இங்க வந்து நிறையவே கத்துக்கிட்டேன். இப்போ வந்து தப்பாம எப்ப எடுத்தாலும் தடுக்கி விழுந்தாலும் சாரி தேங்க்ஸ் அப்படின்னு யாராவது ஏதாவது கொடுத்துட்டா கூட தேங்க்ஸ் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிள்ளைங்க நம்ம கையில இருந்து சாப்பாடை வாங்கிட்டு போகும்போது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆனா பிள்ளைங்க வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கையில கொடுங்க தேங்க்ஸ்மா, ஒரு காஃபியை கொடுங்க தேங்க்ஸ்மா, அப்படி தேங்க்ஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு பழக்கம் வந்துருது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்க இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க, நம்மளாவே வெளியில போறோம், ஒருத்தர் வந்து do you want this அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கேட்கறாங்க அப்படின்னா நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டாம்
இப்படியெல்லாம் நம்ம வந்து சைன் லாங்குவேஜ் காட்டிட்டெல்லாம் நம்ம நிறைய நேரத்தில் பண்ணியிருக்கோம். நானே நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். இங்கே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஷயம் தர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா எஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும். எஸ் ஆமா இல்லை அப்படின்னு மொட்டையை சொல்லிட்டு போகக்கூடாது. ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா எஸ் ப்ளீஸ்ன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாங்க நமக்கு வேண்டாம்னா நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். நோ எஸ் அப்படின்னு போகவே கூடாது. ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டா எஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும். ஏதாவது வேண்டாம் அப்படின்னா நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி அந்த பொலைட்னஸ் வந்து அந்த விஷயம் சாரி அண்ட் தேங்க்ஸ் வந்து இங்க நடக்கிற இடத்துல வர்ற இடத்துல ஒரு நாளைக்கு அவ்வளவு தடவை நம்ம சொல்ற மாதிரி அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. இங்க வந்து அது அதிகமா இருக்கு. அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பிள்ளைங்களுக்குமே அதுல பழகி வரும்போது நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கும் லண்டன் பீப்புளுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் மக்களே. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you guys in next video.